குர்ஆன்ல சூரா லுக்மான் சொல்லி ஒரு சூரா இருக்கு. லுக்மான் இது நபின்னு சொல்றாங்க, ஒரு வலின்னு சொல்றாங்க. இது எப்படியோ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். அந்த ஒரு சாலிஹான ஒரு மனிதர், இவர் தந்த பிள்ளைக்கு செய்த வசியத்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இந்த வசியத்தை குர்ஆன்ல பதியப்பட்டிருக்கிற இது ஒவ்வொரு வாப்பாவுக்கும் ஒரு படிப்பையாக இருக்கட்டும். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே அல்லாஹ்வுக்கு நீ இணை வைச்சிராதே. இது முதலாவது சொல்லிக் கொடுத்த வார்த்தை. முதலாவது அல்லாஹ் பத்தி ஞாபகப்படுத்துறாரு. அல்லாஹ் யாரு, அல்லாஹ் யாரு என்பதை மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. முதலாவது அல்லாஹ் பத்தி சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பத்தி சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்ப முஹப்பத்தை சுன்னாவை சொல்லிக் கொடுங்க. சஹாபாக்களுடைய அந்த வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க. இளைஞர்களுடைய வரலாறுகளை பேசுங்க. இதுகளை பத்தி பேச பேச புள்ள அந்த வழியில போற. இன்னைக்கு எவனையோ பத்தி பேசி பேசி அது உள்ளுக்குள்ள ஆகி அவனை போல புள்ள பேச தொடங்குது, அவனை போல கொண்ட வட்ட தொடங்குது, அவனை போல உடுக்க தொடங்குது, அவனை போல ஒரு ஸ்டைலுக்கு வருகிறது, அவனை போல ஒரு பிரசன்ன உடுப்பு போட வருகிறது. ஆம்பளையும் தான் பொம்பளையும் தான். யாரை பத்தி அதிகமாக பேசுறோமோ, யாருடைய முகப்பத்து உள்ளத்துல வருகிறதோ அந்த சாயல் தான் பொடியில வரும். அல்லாஹ் பத்தி பேசினா, அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி பேசினா, நபிமார்களை பத்தி பேசினா, சஹாபாக்களை பத்தி பேசினா, வலிமார்களை பத்தி பேசினா அந்த போக்குல போகலாம். இல்ல மறுபக்கம் தான் போகும். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. சில வாலிபருடைய கொண்டைய பாருங்களே எப்படி இருக்கு. ஒவ்வொரு பேர்ல குரங்கு கட்டு, கோழி கட்டு, ஃபுட்பால் கட்டு, என்னென்ன கட்டெல்லாம் வந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொண்ட வெட்ட நீங்க ஒன்று சேப்பா வெட்டுங்க, இல்ல மொட்டை அடிங்க, பிரச்சனை இல்ல. ஆனா கொஞ்சம் போல வச்சுக்கிட்டு கொஞ்சம் போல வலிச்சு கொண்டு நடுவுல முடி வச்சு சைத்தலா வலிச்சு இந்த மாதிரி முடி வச்சா அல்லாஹ்வுடைய லானத் மீது வந்தது. அல்லாஹ்வுடைய லானத். நீங்க எத்தனை வாலிபருடைய கொண்டைய பாருங்களே எப்படி வெட்டி உடுப்ப பாருங்களே. தொலைவாரம் அவுரத்தின் என்ன, ஆம்பளோட அவுரத் என்ன, பொம்பளோட அவுரத் என்ன, இத படிங்க வைத்து உலமாக்கள்கிட்ட. தொலைவாரான் டீ-ஷர்ட்டோட இருக்கிறான், ட்ரவுசரை போடுறான், ருக்குவுக்கு போறான், அங்க டீ-ஷர்ட் உசந்து போகுது, கலிசன் பறிஞ்சு போகுது, பித்தட்டு தெரியுது, அவுரத்து வெளியாகுது. தொழுக பாத்தில், தொழுக பாத்தில். நடக்குதா இல்லையா? கண்ணுக்கு முன்னால பாக்குறீங்களா இல்லையா? இதெல்லாம் எங்க வைத்து யார்கிட்ட படிக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, அஹ்லாக். இப்ராஹிம் நபி ஃபஜஅல் அஃபீதத்தன் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். பிள்ளைகள்கிட்ட அதபுகளை, ஒழுக்கங்கள். இன்னைக்கு எங்க பிள்ளைகள், முஸ்லிம் ஆம்பளை பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் பேசுற பேச்சு சுப்ஹானல்லாஹ் கேட்கலாம். அதபு கட்ட பேச்சுக்கள் வளர்ற பிள்ளைகள். முன்ன ஒரு தூசமான வார்த்தையை பேசினாலே பயந்து நடுங்கிற. பாப்பா கிட்ட போய் சொல்லிடுவானோ, உமா கிட்ட போய் சொல்லிடுவானோ, இன்னும் பயந்து நடுங்கிற. இப்ப உமாக்கு முன்னாலே ஊத்த பேச்சு, பாப்பாக்கு முன்னால ஊத்த பேச்சு, 4 பேருக்கு மத்தியில, உலமாக்களுக்கு மத்தியில கேவலமான பேச்சுக்கள். ஸ்கூல் எடுக்க ஒன்று இல்லை. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாரோட எவ்வளவு கண்ணியமாக நடந்தார்கள் மாணவர்கள். இன்றைக்கு டீச்சர்மார்களை கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். படிப்புல ஜீரோல வைத்து, ஒழுக்கத்துல ஜீரோல வைத்து. அல்லாஹு அக்பர். ஒரு மாணவன் 10ஆம் ஆண்டு படிக்கிற மாணவன் 10 வரைக்கும் வகுப்புல முதலாவது தான் வந்தான். வகுப்புல முதலாவது வந்த மாணவன் இப்ப கொஞ்சம் வித்தியாசமான ஒரு போக்கு. ஆசிரியர் புரிஞ்சு கொண்டார். போற போக்கு கொஞ்சம் குழப்பம். இப்ப தேட போறாரு. ஆசிரியர் பின் தொடர்றாரு மாணவன். இவனுக்கு என்ன நடந்துச்சு? முதலாவது வந்தவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு போறான். என்ன அங்க பார்த்தா ஸ்கூல்ல 4 பேரோட சேர்ந்து இவரும் ஒரு மரத்துக்கு சிகரெட், 10ஆம் ஆண்டு படிக்கிறாரு, சிகரெட் அடிக்கிறாரு. கையமையமாக கண்டுபிடிச்சாரு. வார்னிங் பண்ணினார். சார் இது சரி வராது, விட்டுது, படிப்பு தொடங்கு, நீ நல்ல பிள்ளை,
நீ கட்டிக்காரன், வருது 6 வருஷம் ஓலவில் எழுத போறா, நல்ல ரிசல்ட் எடுக்கணும், எதிர்காலத்தை நாசமாக்கிறாத புத்திமதி சொல்றாரு. இவன் அந்த பேச்சை கேட்கல. ஒரு நாள் ஸ்கூல் இல்லாத நேரம் ஒரு பார்க்கிங் சைடுக்கு போறாரு, சில்வர் பார்க்கிங், சில்ட்ரன் பார்க்கிங். அங்க போனா பெரிய பெரிய பொடியமார்களோட சேர்ந்து இவரும் கைவாரு, பெரிய பெரிய பொடியமாரோட சேர்ந்து கைவாரு. அவடத்திலே வச்சு இப்ப சேர் வாப்பாக்கு கால் பண்றாரு. வாப்பாக்கு கால் பண்ணி உங்களோட மகன் இப்படி என்று சொன்ன உடனே அந்த வாப்பா என்ன நினைக்கணும்? யாரு கோல் எடுத்தாரு? ஸ்கூல் டீச்சர் கோல் எடுக்கிறாரு, ஒரு ஆசிரியர் கோல் எடுக்கிறாரு. அந்த ஆசிரியருடைய பேச்சுக்கு கூட மதிப்பு கொடுக்காம பொட்டத்தனமான முறையில மகனை நம்பினாரு, சொன்னாரு. எந்த புள்ள அப்படிப்பட்ட புள்ள இல்ல, வைங்க போன. காலப்போக்கில் என்ன நடந்துச்சு? ரிசல்ட் வந்துச்சு, 9 பாடத்திலையும் ஃபெயில். பார்த்தா ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டான் புள்ள. அப்படிதான் இன்னைக்கு சமூகம் போகுது. அதனால பேச வந்த சப்ஜெக்ட் நிறைய, 3 சப்ஜெக்ட்லயே முடிச்சுட்டு போறேன். இன்னும் சந்தர்ப்பங்கள் கிடைச்சா பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். 1 மணியாம் பேசி 3வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ற குடும்பத்துக்கு யா அல்லாஹ் நல்ல பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்தின்னு சொன்னாங்க. அப்ப 1வது மார்க்கம், 2வது அஹ்லாக், 3வது பொருளாதாரம். இந்த 3 விஷயத்திலையும் ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அக்கறை செலுத்தணும், கவனம் செலுத்தணும். இந்த 3 விஷயத்திலையும் கவனம் செலுத்தினா உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளை நீங்க மௌத்தா போனாலும் லஅல்லஹும் யஷ்குரூன், நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க.